மனசாட்சிடா. டேய் சிஎஸ்கேக்கு என்னடா ஆச்சு? டேய் ஆர்சிபி ஃபேன்ரா, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. நேத்தானா மேட்ச் தோத்ததுல ஒரு ஹிஸ்ட்ரி. யாரு? ஏகே. மொத்த சேப்பாக்கமுமே அவரது தான்டா, அவரோடது தான்டா. கொஞ்சம் தமிழ் லைட்டா ஒரு சில வார்த்தை வரமாட்டேங்குது, ட்ரை பண்றேன், வந்துடும். ஹிஸ்ட்ரி. தல அஜித் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட்டுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அவரோட மேரேஜ் டே, 25வது வருஷத்தோட கல்யாண நாள், திருமண நாள், அதுதான் அவங்க ஃபேமிலியில் வற்புறுத்தி தலையை கூப்பிட்டு வந்திருப்பாங்க, நல்லாவே தெரியுது. பரவாயில்ல, ஃபேன்ஸுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரா. அடுத்த இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குது. தளபதியும் அதே மாதிரி ஒரு ஐபிஎல் மேட்ச் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்தால் கொஞ்சம் தப்பாக பேசுவானுங்க எல்லாரும். ஏன்னா முன்ன தளபதி ஆக்டர், இப்போ பொலிட்டீஷியன். அதனால் கொஞ்சம் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் தவிர்த்தாதான். அரசியல் கட்சியில் இருக்கவங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கொஞ்சம் தவிர்க்கணும், அது ஒரு பொறுப்பு. அவங்க பொழுதுபோக்கலாம், ஆனால் மக்களுக்கு தெரியாமல் பொழுதுபோக்கணும். அரசியலில் இருக்கிறவங்க மக்களுக்கு தெரிஞ்சு பொழுதுபோக்கக்கூடாது. ஸோ நம்ம அரசியலுக்கு வேணால் இப்போ நம்ம இதுக்கு வருவோம். தலை வந்தார், ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டு. எஸ்கே அண்ணா அடிக்கடி எல்லாம் அப்பப்போ நிறைய சிஎஸ்கே மேட்ச் வராரு. ஸோ அவர் வருது ஒன்றும் புதுசு இல்லை, தலை வந்தது தான் புதுசு. ஏகே வந்தது தான் புதுசு. ஏகே ஒரு ரெட் டிராகன்டா, அவர் வந்தது தாங்க புதுசு. ஸோ சன்ரைசர்ஸ் 154, சன்ரைசர்ஸ் ஹிஸ்ட்ரியில நேற்று தடவை சேப்பாக்கத்தில் வின் பண்ணியிருக்கிறா. 17 வருஷம் கழிச்சு நாங்கள் ஆர்சிபி போட்டோம், 10 வருஷம் கழிச்சு டெல்லி போட்டான். இப்போ ஹிஸ்ட்ரியில் வாடி இப்போ காவியா மேன் நேற்று ஹாப்பி ஆகிட்டாங்க, நேற்று. அப்புறம் இப்படின்றாங்க 4 கேட்ச் எல்லாம் விட்டானுங்க சன்ரைசர்ஸ் பிளேயர்ஸ் நேற்று. அதனால் நல்லா கொஞ்சம் கலாய்ச்சி திட்டி விட்டுருப்பாங்க போல் டக் அவுட்டில். அதனால் அப்புறம் ஒரு வழியில் ஒருபடியாக ஜெயிச்சு சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிட்டானுங்க. ஃபேர்வெல்ரா, என்னாலே தாங்க முடியடா, ஏன்டா இப்படி சிஎஸ்கே ஆகிட்டீங்க. ஆனால் டெவல் பிரேசிஸ் ஒரு இம்பேக்டை கொடுத்தாங்க நேற்று. 42 ரன் ஏபி ஒரு இம்பேக்டை கொடுத்தான்டா தலைவன். அதுக்கப்புறம் எவனுமே அடிக்கலை. அவ்வளோதான், சிஎஸ்கே அவுட்டு, ராஜஸ்தான் அவுட்டு, 2 பேர் அவுட்டு. மனுஷனை 2023 விடிய காத்தால 2:30 மணிக்கு கப் அடிக்கும் போதே அடுத்த நாள் எதனா சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் எவ்வளோதான் கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்களோ தெரில, எத்தனை கப்பு தான் இவங்க கணக்கு போட்டிருக்காங்களோ. என் தலைவன் மும்பை இந்தியன்ஸ் பங்காளி வரான் 10 பாயிண்ட். நாளைக்கு லக்னோ கூட மேட்ச்சு. இப்போ கேகேஆர் பஞ்சாப் வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. இதை பார்த்துட்டு நாளைக்கு போடுவோங்க. சிஎஸ்கே அவுட்டு, சன்ரைசர்ஸ் போராடி 2-2 ஓடி ஜெயிச்சாண்டா லாஸ்ட்டில். ஆனால் 100 ரனுக்கு 5 விக்கெட்டு போகும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது பார்த்தேன். அதுக்கப்புறம் வேலைக்காக நெவர் எவர். டிசப்பாயின்மெண்ட், வெரி டிசப்பாயின்மெண்ட். ஆர்சிபி கிட்ட தான் தோத்தீங்க, டெல்லி கிட்டையும் தோத்துட்டீங்க. நேற்று வேண்டா கடைசி 2 மேட்ச் மும்பை கூட டாமினேட் பண்ணி போனீங்க வெளில. அவ்வளோதாங்க. இவங்க காசை மிச்சம் கஞ்ச பிஸ்னா, நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. காசை மொக்க பிளேயரெல்லாம் அதிக காசில் எடுத்து காசை வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. இந்த ஆக்ஷன்லேயே பெஸ்ட்டாக எடுத்தது யாருன்னா பஞ்சாபு, டெல்லி. ஸ்டார்க்கெல்லாம் வச்சு செய்கிறான். பஞ்சாபு, டெல்லி, ஆர்சிபி. ஆக்ஷனில் பார்த்தா ஆர்சிபி தான் மொக்கன்னு நினச்சோம், கட்சியில் பார்த்தா ஆர்சிபி பிளேயர் கிழிக்கிறானுங்க. சிஎஸ்கே ஆக்ஷனில் ஏதோ கொஞ்சமாக பண்ணானுங்க, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. டெல்லி பஞ்சாபு செம டீமாக இருக்குது இந்த வருஷம். ஆக்ஷனில் பர்ஃபார்மன்ஸும் அப்படி இருக்குது. அடுத்த ஆக்ஷன்லையாவது ஒரு நல்ல பிளேயர்ஸாக எடுங்க. ஆனால் சிஎஸ்கேல சொல்கிற அந்த யங் டேலண்ட்ஸ், ஆயுஷ் மாத்ரே, ரஷீத் நேற்று ஒழுங்காக விளாட்ல, ஷமி கம்பேக் குத்துறான். நேற்று ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்ரா. அவ்வளோ காசு குத்து மக்கள் வந்து பார்க்குறாங்கண்ணா, ஃபர்ஸ்ட் பால் ஆடா அவுட் ஆவ. இல்லை வேலை நாளாக போய் மேட்ச் பார்த்து சிஎஸ்கே தோற்றுருந்தா வெறி ஆகிட்டு இருப்பேன். டிவியிலே பார்க்கலாமா, மேட்ச் போனால் என்ன கத்த தோணும். ஏன்னா ஒரு பொண்ணு பக்கத்தில் இருந்தால் அவட்ட பேசணும்னு தோணும். நம்ம ஹார்மோன்ஸ் தூண்டும். பணம் இருந்தால் தூண்டுனா போய் பேசலாம், பணம் இல்லைனா முட்டு இருக்கணும். அதனால தான். ஸோ அதனால் என்கிட்ட பணம் இல்லை, அதனால் நான் முட்டு தான் இருப்பேன். பணம் வந்த பிறகு பேசிக்கலாம். ஸோ பணம் வந்த பிறகு தான் மேட்சுக்கே போக முடியும். அதனால் சிஎஸ்கே
சீக்கிரம் நான் பணக்காரன் ஆகிறதுக்குள்ள நீங்கள் ஒரு 10 கப்பாவது அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாய்.